இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். முதல் கட்டமாக முன்னிலை வகித்து சிறப்பு சேர்த்த முன்னிலையாளர்கள் மதுரை மஸ்ஜிதே பிலாலின் தகுதிமிக்க தலைவர் ஹாஜி TS அஹமது இப்ராஹிம் சாஹிப் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கண்ணியப்படுத்தப்படுகின்றது. மஸ்ஜிதே பிலாலின் சிறப்புமிக்க செயலாளர் ஹாஜி CM அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களுக்கு சால்வை அணித்து சிறப்பு சேர்ப்பிக்கப்படுகின்றது. அடுத்து அல்லாஹுவின் கிருபையினால் சிறப்புரை நிகழ்த்திய சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலானா அல் ஹாஃபிஸ் முகமது யஹ்யா தாவூதி ஹசரத் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு சேர்க்கப்படுகின்றது. மதுரை மாவட்ட ஜமாத் உலமா சபையின் தகுதிமிக்க தலைவர் மௌலானா SM சதகத்துல்லா மன்பழி ஹசரத் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்புக்கு சேர்ப்பிக்கப்படுகின்றது. ஹசரத் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமாக திகழக்கூடிய 15 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றிய தாவூதி ஆலிம் பெருந்தகைகளுக்கு விருது வழங்கி கௌரவித்தல். முதலாவதாக மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி அல் ஹாஜ் சாதிக் பாஷா தாவூதி ஹசரத் அவர்கள். சனது ஆண்டு 2004. பேராசிரியர் தாவூதியா அரபிக் கல்லூரி ஈரோடு. ஹசரத் அவர்கள் 2006ஆம் வருடம் உடுமலைப்பேட்டை ஷிஸ்தியா மஸ்ஜிதில் ஹிஃபது ஆசிரியராகவும் 2006 முதல் 2010 வரை நாகூர் அல் ஜாமியத்துல் ஹமீதியா மதரசாவில் பேராசிரியராகவும் 2010 முதல் தற்போது வரை தாவூதியா அரபிக் கல்லூரியின் தலை சிறந்த பேராசிரியராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். 2020 2023ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகள் ஜமாத் உலமா சபையின் செயலாளராகவும் சிறப்பாக செயல்பட்டார்கள். ஹசரத் அவர்களுக்கு இப்பொழுது விருதுகள் வழங்கப்படுகின்றது. ஈரோடு மாவட்ட தாவூதிகள் சார்பாக சிறப்பு பரிசும் வழங்கப்படுகின்றது என்பதை தங்களுடைய மேலான கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மதுரை SS காலனி மஸ்ஜிதே பிலால் தலைமை இமாம் மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி அல் ஹாஜ் பி சையது முகமது தாவூதி ஹசரத் அவர்கள். சனது ஆண்டு 2005. ஹசரத் அவர்கள் 2007ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை தஞ்சை மாவட்டம் ராஜகிரி காசிமியா பள்ளிவாசலில் இமாமாக 4 வருடங்கள் பணிபுரிந்தார்கள். 2011ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 15 ஆண்டுகள் மதுரை SS காலனி மஸ்ஜிதே பிலாலில் தலைமை இமாமாகவும் நிஸ்மான் மதரசாவின் ஆசிரியராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஹசரத் அவர்களுக்கு விருது கொடுத்து கண்ணியப்படுத்தப்படுகின்றது.
மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி எம்ஹெச் அஷ்ரஃப் அலி தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2004, பேராசிரியர் மதரசா மதஹருல் ஹுதா பாண்டிச்சேரி ஹசரத் அவர்களுக்காக வேண்டி சென்னை மௌலானா மௌலவி ஹுசைன் அகமது தாவூதி ஹசரத் அவர்கள் இந்த விருதை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஜ் எம்எஸ் முகமது இப்ராஹிம் சாதிக் தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 1992, பேராசிரியர் இர்ஷாதுல் உலூம் அரபிக் கல்லூரி பெரம்பலூர் ஹசரத் அவர்கள் 1993ஆம் ஆண்டில் சனது பெற்றார்கள். மேல் படிப்புகள் முடிந்த பிறகு 1996 முதல் 2006 வரை பல்லப்பட்டி ஜாமிஉல் உஸ்வத்துல் ஹசனாவின் பேராசிரியராக பணிபுரிந்தார்கள். 2007 முதல் 2025 வரை தற்போது வரை பெரம்பலூர் இர்ஷாதுல் உலூம் அரபிக் கல்லூரியின் தலை சிறந்த பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி அல் ஹாஜ் எம்இ முகமது முபாரக் அலி தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2005, தலைமை இமாம் வக்ஃப் முஹம்மதியா பள்ளிவாசல் சுல்தான்பேட்டை பாண்டிச்சேரி ஹசரத் அவர்கள் 2007ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து ஓராண்டு தாவூதி அரபிக் கல்லூரியின் பேராசிரியராக பணிபுரிந்த பிறகு புதுச்சேரி சுல்தான்பேட்டை மஹல்லாவின் மஸ்ஜிதின் 2010 முதல் தற்போது வரை தொடர்ந்து இமாமாக பணியாற்றி வருகின்றார்கள். மேலும் கடந்த 7 ஆண்டுகள் வட்டார ஜமாஅத் உலமா சபையின் பொருளாளராகவும் செயலாளராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். அடுத்ததாக ஈரோடு பெரிய அக்ரஹாரம் அஜந்தா நகர் மஸ்ஜித் தாருஸ்ஸலாம் பள்ளிவாசலின் இமாம் மௌலானா மௌலவி சி மஸ்தான் பாதுஷா தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2009 அவர்களுக்கான அந்த விருதை ஈரோடு திருநகர் காலனி மௌலானா சிராஜுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்கள் பெற்று அவர்களிடம் வழங்குவார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி எம்எஸ் நேமத்துல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2006, தலைமை இமாம் அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல் வெலிங்டன் ஊட்டி ஹசரத் அவர்கள் 2008ஆம் ஆண்டு முதல் திருப்பூர் மங்கலம் பெரிய பள்ளிவாசல் துணை இமாம் மற்றும் ஹிஃபுது ஆசிரியராக பணிபுரிந்தார்கள். 2009-10 வருடங்களில் தாமரைப்பாடி அன்னூர் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியில் ஆசிரியராகவும் 2011 முதல் இந்நாள் வரை நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் பஜார் அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசலின் தகுதிமிக்க ஒரு இமாமாக செயல்பட்டு வருகின்றார்கள். மேலும் நிஸ்வான் மதரசா அமைத்து சிறப்பாக நடத்தியும் வருகின்றார்கள். ஹசரத் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் முகமது முபாரக் தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2008, பேராசிரியர் அல் மதரசத்துல் மஹமூதியா ஹிஃபுது மதரசா தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அல் மதரசத்துல் மஹமூதியா மஸ்ஜித் மதரசாவில் 2008ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஹிஃபுது மதரசாவின் உஸ்தாதாகவும் துணை இமாமாகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் டிஏ அபு சாலிஹ் தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 1990, பேராசிரியர் ஜாமியா சிராஜும் முனீர் அரபிக் கல்லூரி புதுக்கோட்டை ஹசரத் அவர்கள் புதுக்கோட்டை ஜாமியா சிராஜும் முனீர் அரபிக் கல்லூரியில் 2010ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 15 ஆண்டுகளாக சிறப்பாக பேராசிரியர் பணி புரிந்து வருகின்றார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஜ் சபாகாரி எம் முகமது முஹியுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2004, முதல்வர் மதஹருல் ஹுதா அரபிக் கல்லூரி அம்ராமாலயம் பொள்ளாச்சி
2004 சனது பெற்ற வருடத்திலேயே பொள்ளாச்சி சின்ன பள்ளிவாசல் இமாமாக சேர்ந்து 2009 வரையிலும் 2009 முதல் தற்போது வரை அம்ராம்பாளையம் முதஹருல் ஹுதா அரபிக் கல்லூரியின் தலை சிறந்த முதல்வராக நிர்வாகியாக ஆளினால் பணியாற்றி வருகின்றார்கள். அத்துடன் பல வருடங்களாக சந்தனச்சாரல் என்ற மாத இதழையும் நடத்தி வருகின்றார்கள். வல்லோன் அல்லாஹ் தொடர்ந்து நடத்த கிருபை செய்வானாக. அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் காரி பி ஜமீலுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2005 முதல்வர் ஜாமியா அல் மன்பவுல் அஸ்ரார் அரபிக் கல்லூரி மன்னார்குடி. ஹசரத் அவர்கள் 2005ஆம் ஆண்டு சனது பெற்ற பிறகு 2 ஆண்டுகள் பிறகு சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் பணிபுரிந்து பிறகு நாகூர் அல் ஜாமியத்துல் ஹமீதியா மதரசாவில் 7 ஆண்டுகள் பேராசிரியர்கள், 8 ஆண்டுகள் முதல்வர் என்று தற்போது ஜாமியுல் மன்பவுல் அஸ்ரார் என்ற அரபிக் கல்லூரியை நிறுவி சிறந்த முறையில் நடத்தி வருகின்றார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி அல் ஹாஜ் எஸ்ஏ ஷேக் உஸ்மான் தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2004 துணை இமாம் மஸ்ஜித் அபுபக்கர் சித்திக் துபாய். இவர்களுக்கான அந்த விருதை முகமது ஹனீஃப் தாவூதி ஹசரத் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக மேலப்பாளையம் இமாம் சப்பானி ஆலிம் ஜும்மா பள்ளிவாசல் இமாம் மௌலானா அல் ஹாஃபில் எஸ்ஏ முகமது ஹாஜா நிஜாமுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 1996. ஹசரத் அவர்கள் 1999 முதல் 2008 வரை தூத்துக்குடி மாவட்டம் ஆறாம்பண்ணையில் இமாமாக பணிபுரிந்தார்கள். 2008ஆம் ஆண்டு முதல் இந்நாள் வரை சப்பானி ஆலிம் தெரு ஜும்மா பள்ளி வாசலில் தலை சிறந்த இமாமாக பணியாற்றி வருகின்றார்கள். ஹசரத் அவர்கள் தான் தமிழாக்கம் செய்த அன்றாட வாழ்க்கையில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வழிமுறைகள் என்ற நூலை எழுதி தாவூதி உலமாக்கள் அனைவருக்கும் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். மௌலானா அப்துல் ரஹ்மான் தாவூதி ஹசரத் அவர்களை நாம் எல்லாம் சின்ன அப்துல் ரஹ்மான் தாவூதி என்று அன்போடு அழைப்போம். சனது ஆண்டு 2001. ஆசிரியர் நூருல் ஹுதா குர்ஆன் மதரசா திருநெல்வேலி டவுன். ஹசரத் அவர்கள் 2001 சனது பெற்ற பிறகு 2 மாதங்கள் வேடசந்தூரில் ஹிஃபுஸ் ஆசிரியர் பணிபுரிந்தார்கள். 2002ஆம் ஆண்டு முதல் 2009 வரை நல்ல ஏர்வாடி ஹிஸ்னுல் உலூம் மதரசாவில் ஹிஃபுஸ் ஆசிரியர். 2010 முதல் தற்போது வரை திருநெல்வேலி டவுன் ஜாமியா மஸ்ஜிதில் உள்ள நூருல் ஹுதா மக்தப் மதரசாவின் சிறப்பான ஆசிரியராக செயல்பட்டு வருகின்றார்கள். மௌலானா அல் ஹாஃபில் எஸ் ஷேக் அப்துல் காதிர் தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 1993. ஆசிரியர் முஹையீதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளி வாசல் மக்தப் மதரசா ராம்நாடு. ஹசரத் அவர்கள் ராம்நாடு சின்னக்கடை கொல்லம்பற்றை பள்ளியில் 2001 முதல் 2008 வரை இமாமத் பணியும் பிறகு ராம்நாடு சின்னக்கடை பாசைப்பட்டறை தெரு ஜமாத் மக்தப் மதரசாவில் 2009 முதல் தற்போது வரை ஆசிரியராக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி சம்சுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2007 தலைமை இமாம் நூர் மஸ்ஜித் மணவாள நகர் திருவள்ளூர். ஹசரத் அவர்கள் 2008 திருவள்ளூர் மர்கஸ் மஸ்ஜிதில் 5 மாத காலம் இமாமத் பணி பிறகு திருவள்ளூர் அருகில் உள்ள செவ்வாய்ப்பேட்டையில் 2 வருடங்கள் இமாமத் பணி பிறகு மணவாள நகர் நூர் பள்ளியில் 2010 முதல் தற்போது வரை இமாமாக சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி ஏ மாஷூக் ரஹ்மான் தாவூதி ஹசரத் அவர்கள் பேராசிரியர் முனவ்வரா சிபிஎஸ்இ ஸ்கூல் புதுக்கோட்டை. ஹசரத் அவர்கள் 2008 பரங்கிப்பேட்டை மீரா பள்ளிவாசலில் இமாமத் பணி செய்தார்கள். தற்போது புதுக்கோட்டை அல் முனவ்வரா சிபிஎஸ்இ ஸ்கூலில் இஸ்லாமிக் ஹெச்ஓடியாகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழகம் அறிந்த தலை சிறந்த குவாரிகளில் ஒருவராக பல மேடைகளை அலங்கரித்திருக்கின்றார்கள் என்பதையும் தங்களுடைய மேலான கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் ஆர் அபுல் கசீம் தாவூதி ஹசரத் சனது ஆண்டு 2006. ஆசிரியர் மதரசா மதீனத்துல் உலூம் மன்னடி சென்னை.
ஹசரத் அவர்கள் 2006ஆம் ஆண்டு முதல் 2007 வரை நேதாஜி நகர் லஜனத்துல் முஹ்சினீன் மதரசாவின் ஆசிரியர், 2008 முதல் 2009 வரை தண்டையார்பேட்டை மஸ்ஜிதே அஜீசியாவின் இமாமத் பணி, 2010 முதல் இந்நாள் வரை மதீனத்துல் உலூமின் சிறப்பாக ஆசிரியர் பணியாற்றி வருகின்றார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி அல் ஹாஜ் எஸ் ஹஜ் ஷஃபீல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2005, ஆசிரியர் உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பல்லப்பட்டி. ஹசரத் அவர்கள் 2006 முதல் 2007ஆம் ஆண்டு வரை 2 ஆண்டுகள் அந்தியூர் ஜாமியா மஸ்ஜிதில் இளம் ஹிஃபுது உஸ்தாதாக, 2008ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பல்லப்பட்டி உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் ஹிஃபுது ஆசிரியராகவும் சிறப்பாக பணி செய்து வருகின்றார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி எஸ் ஹச் இனாயத்துல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2005, ஆசிரியர் உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பல்லப்பட்டி. ஹசரத் அவர்கள் 2006ஆம் ஆண்டில் பல்லப்பட்டியில் ஹிஃபுது உஸ்தாதாகவும், 2007ஆம் ஆண்டில் தேனியில் ஹிஃபுது மதரசா ஆசிரியராகவும், 2008ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பல்லப்பட்டி உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் ஹிஃபுது ஆசிரியராகவும் சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி கே முகமது இஸ்மாயில் தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2007, இமாம் நசவுப்பேட்டை ஜும்மா பள்ளிவாசல் இளையான்குடி. 2007 முதல் 2010 வரை இளையான்குடி மதரசா ரஷீதியாவில் 3 ஆண்டுகள் ஆசிரியர் பணி. 2010 முதல் தற்போது வரை நசவுப்பேட்டை தொழுகை மேடை பள்ளிவாசலில் இமாமாக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எம் முகமது ஹாஜா தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2006, இமாம் மஸ்ஜித் தக்வா சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் பவானி ஈரோடு மாவட்டம். சனது பெற்ற பிறகு ஹசரத் அவர்கள் உடுமலைப்பேட்டை சிஸ்தியா மதரசா மற்றும் மதுரை சுலைமான் ஹிஃபுது மதரசா ஆகியவற்றில் சில மாதங்கள் ஹிஃபுது ஆசிரியராக பணிபுரிந்தார்கள். புத்தாநத்தம் மற்றும் தேரிழந்தூர் அர் ரஹீமியா ஆகிய மதரசாக்களில் தலா 1.5 ஆண்டுகள் பேராசிரியராக பணிபுரிந்தார்கள். 2010 முதல் தற்போது வரை பவானி மஸ்ஜித் தக்வாவின் தலை சிறந்த இமாமாக பணியாற்றி வருகின்றார்கள். அடுத்ததாக மௌலானா அல் காரி எஸ் முகமது ரஃபீக் தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2008, இமாம் ஜலால் ஹுசைனி ஷா மக்கான் மஸ்ஜித் சேலம். 2008 முதல் 2 ஆண்டுகள் கேரளா முஸ்லீம் அசோசியேஷன் மக்தப் மதரசா ஆசிரியராக பணிபுரிந்து 2010 முதல் தற்போது வரை சேலம் முகமதுபுரா மஸ்ஜிதில் இமாமாக பணிபுரிந்து நிஸ்வான் மதரசா ஆசிரியராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். அடுத்ததாக மௌலானா எஸ்ஏஆர் முகமது ரியாசுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2007, இமாம் மஸ்ஜிதே பிலால் அரபி பாடசாலை மதுரவாயல் சென்னை. ஹசரத் அவர்கள் சென்னை மதுரவாயல் சுன்னத் ஜமாத் மஸ்ஜிதின் அரபி பாடசாலையின் 2008 முதல் தற்போது வரை 18 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி எஸ் அன்சர் அலி என்கின்ற தமீபுல் அன்சாரி தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2007, இமாம் மஸ்ஜித் ரஹ்மானியா மதுரவாயில் சென்னை. ஹசரத் அவர்கள் சென்னை மதுரவாயில் மஸ்ஜித் ரஹ்மானியா மதரசா மஸ்ஜிதின் தலைமை ஆசிரியராக 2008 முதல் தற்போது வரை சிறப்பாக செயல்படுகின்றார்கள். அடுத்ததாக அருமையான தாவூதி பெருமக்களுடைய மேலான கவனத்திற்கு, இந்த வரிசை பட்டியல் என்பது பதிவின் அடிப்படையில் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. இதில் வயதுகள் சற்று வித்தியாசமாக இருக்கும். அதாவது முதியவர்கள்லாம் சற்று முன்பின்னாக வந்திருக்கும். அதை தயவு கூர்ந்து தாங்கள் பொறுத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக ஈரோடு மாவட்ட அரசு காசி ஹசரத் அவர்களும், மேலும் 1970ஆம் ஆண்டு சனது பெற்று நமது தாய் கல்லூரியாம் தாவூதியா அரபிக் கல்லூரியில் சில ஆண்டுகள் பேராசிரியராகவும்
2023ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை ஹசரத் அவர்கள் ஈரோடு மாவட்ட தமிழக அரசு காஜியாகவும் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு மாவட்ட காஜிகள் கூட்டமைப்பின் தகுதிமிக்க தலைவராகவும் தாய் கல்லூரியாம் பாக்கியாத்து சாலிஹாத் மூலமாக வெளியீடு செய்யப்பட்ட ஜவாஹிருல் குர்ஆன் பொறுப்பாசிரியராகவும் திகழக்கூடிய மௌலானா அல்ஹாஜ் காஜி டாக்டர் எம் முகமது கிஃபாயத்துல்லா டிலெட் UK ஹசரத் அவர்கள் விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். ஹசரத் அவருடைய சிறப்பை சொல்வதாக இருந்தால் நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, ஹசரத் அவர்களுக்கு 5 மொழிகளில் புலமை உள்ளது. தமிழில் சரளமாக பேசுவார்கள், அரபியிலேயும் சரளமாக எழுதுவார்கள் பேசுவார்கள், அதே போன்று உருதுவிலேயும் சரளமாக எழுதுவார்கள் பேசுவார்கள், அதே போன்று ஆங்கிலத்திலேயும் சரளமாக பேசவும் எழுதவும் செய்வார்கள், மலையாளமும் சிறப்பாக பறைவார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் ஏ ஹலீஃபுத்தீன் தாவூதி ஹசரத் சனது ஆண்டு 1995 தலைமை இமாம் மதினி மஸ்ஜித் சங்கிலி ஆண்டபுரம் திருச்சி. ஹசரத் அவர்கள் திருச்சி சங்கிலி ஆண்டபுரம் மதினா மஸ்ஜிதின் கடந்த 21 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச் சிறப்பாக பணியாற்றி வருவதாக பள்ளி நிர்வாகிகள் நற்சான்றிதழ் வழங்கி துவா செய்துள்ளார்கள். நாமும் துவா செய்வோம். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி PS ஹசரத் அவர்கள் நமதூர் தாவூதியாவின் முதல்வராக திகழக்கூடிய மௌலானா யூசுப் தாவூதி ஹசரத் அவருடைய மச்சான் என்பதை தங்களுடைய மேலான கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய பேருக்கு தெரியும். மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி PS அப்துல் அசீஸ் தாவூதி ஹசரத் சனது ஆண்டு 2006 இமாம் அஜீசியா ஹனஃபி சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல் போத்தனூர் கோவை. ஹசரத் அவர்கள் 2006 சனது பெற்றிருந்து 1.5 ஆண்டுகள் போத்தனூர் அல் மஸ்ஜிதுல் மதீனாவில் பள்ளியில் இமாமாக பணியாற்றி 2008ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை கரும்புக்கடை இஸ்லாமியா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அரபி ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். தற்போது 2008 முதல் தற்போது வரை போத்தனூர் மஸ்ஜிதே அசீசியாவில் இமாமாக சிறப்பாக பணி செய்து வருகின்றார்கள். அடுத்ததாக மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி எஸ் முகமது தல்ஹா தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2004 அவர்களுக்கான அந்த விருதினை அவருடைய உறவினர் பெற்றுக்கொள்வார்கள். எஸ் முகமது தல்ஹா தாவூதி ஹசரத் அவர்கள் ஆஷிக் தாவூதி பூம்பாறை அவர்கள் பெற்று அவரிடம் வழங்கி சிறப்பார்கள். அடுத்ததாக மௌலானா அல்ஹாஜ் KB முகமது ரியாஸ் அலி தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 2007 இமாம் மஸ்ஜிதே இலாஹியா சாலி கிராமம் சென்னை. ஹசரத் அவர்கள் 2010 ஆண்டு முதல் தற்போது வரை சென்னை சாலி கிராமம் மஸ்ஜிதே இலாஹியாவில் இமாமாக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். நிறைவாக நாகை மாவட்டம் புங்கனூர் ஜாமியா மஸ்ஜிதின் தலைமை இமாம் மௌலானா அல்ஹாஜ் என் அப்துல் கனி தாவூதி ஹசரத் அவர்கள் சனது ஆண்டு 1996 ஹசரத் அவர்கள் 2007ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை நாகை மாவட்டம் சிறுகாலி தாலுகாவில் உள்ள புங்கனூர் ஜாமியா மஸ்ஜிதின் இமாமாக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். அருமையான உலமா பெருமக்களே, வல்லோன் அல்லாஹ் இவர்கள் உள்ளிட்ட ஏனைய அனைத்து தாவூதி ஆலிம் பெருமக்களுக்கும் 50 ஆண்டுகளுக்கான விருதை பெறக்கூடிய அரிய பாக்கியத்தை வழங்கியல்வானாக என்று நாம் துவா செய்கின்றோம். இப்பொழுது வழங்கப்பட்ட அந்த விருதுகளால் இந்த தாவூதிகள் சிறப்படையவில்லை. உண்மையிலேயே இந்த விருதுகள் தான் தாவூதிகளின் கரம் பட்டதால் சிறப்பு பட்டுள்ளது என்பதை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் இது போன்ற பற்பல விருதுகளை இம்மையிலும் மறுமையிலும் வழங்கியல்வானாக என்று நாம் துவா செய்வோம்.
வல்லோன் அல்லாஹ் ஏற்றுள்ளும் புரிவானாக. வந்தவாசி அப்துல் ரஹீம் தாவூதி ஹசரத் அவர்களும் 50 ஆண்டுகள் சேவையாற்றி நிறைவு பெற்றிருப்பதை தற்போதுதான் அறிய முடிந்தது. அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும் ஆண்டுகளில் சிறப்பான முறையில் கௌரவிக்க தயாராக இருக்கின்றோம். அதில் முதல் கட்டமாக தற்போது ஹசரத் அவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். ஹசரத் அவர்கள் மேடை அருகே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அப்துல் ரஹீம் தாவூதி ஹசரத் அவர்கள் வந்தவாசி. சரி கொல்ல பாருங்க. என்ன இது யாருக்கு அபியுல்லா பொஞ்சி போட்டோம்ல மட்டும் தான் போட்டோம். சரி, இப்பொழுது தலைமையேற்று சிறப்பாக நம்மை வழிநடத்திய தாவூதிகள் பேரவையின் மாநில பொதுச் செயலாளரும் 50 ஆண்டுகளுக்கான விருதை பெற்ற மௌலானா ஹசரத் கிபிலா அவர்களுக்கு தாவூதிகள் பேரவை சார்பாக சால்வை அணிந்து சிறப்பு சேர்க்கப்படுகின்றது. சொல்வேன். அதுக்கடுத்து அந்த கருத்துரை பேசணும். கருத்து இன்ஷா அல்லாஹ் கருத்துரை பேசணும். நிறைவாக நமக்கெல்லாம் நம்முடைய சமுதாய மக்கள் அனைவருக்காக வேண்டியும் துவா செய்ய காத்திருக்கக்கூடிய தாவூதிய அரபிக் கல்லூரியின் மூத்த பேராசிரியரும் ஆசான் பெருந்தகையுமான மௌலானா அல் காரி அல் ஹாஜ் முகமது சுல்தான் ரஷாதி ஹசரத் அவர்கள் சால்வை போர்த்தி சங்கை செய்யப்படுகின்றார்கள். ஃபிக்ஹ் ஆய்வு மாநாட்டின் போது ஆய்வுரைகள் வழங்கிய மௌலானா முஃப்தி முகமது ஹுசைன் தாவூதி ஹசரத் அவர்கள் சால்வை போற்றி சங்கை செய்யப்படுகின்றார்கள். முஃப்தி முகமது ஹுசைன் தாவூதி ஹசரத் அவர்கள். அடுத்ததாக மௌலானா முகமது யூசுப் தாவூதி ஹசரத் அவர்கள் நாசிர் தாவூதிய ஹசரத் அரபிக் கல்லூரி அவர்கள் சங்கை செய்யப்படுகின்றார்கள். அடுத்து மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி எம்எஸ் நிஅமத்துல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் சங்கை செய்யப்படுகின்றார்கள். நிஅமத்துல்லா ஹசரத். குல் அல்ஹம்துலில்லாஹ். என்ன சரி, அடுத்து என்ன அவ்வளோதானே? கருத்துரை 5 பேர் வரிசையாக. அதே போன்று 3ஆம் அமர்வாக நவீன குலப்பங்களும், 3வது அமர்வாக தற்கால சூழலில் ஆலிம்கள் மீதான சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் என்ற தலைப்பின் கீழ் நடத்தப்பட்ட அந்த கருத்தரங்கத்தில் கருத்தரங்கத்தின் நடுவராக செயல்பட்ட மௌலானா கே அப்துல் காதிர் தாவூதி ஹசரத் அவர்கள், துணை முதல்வர் ஜாமியா ஹைராத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி வீரசோழன் சங்கை செய்யப்படுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்புடன் நடத்தியிருந்த தாவூதி அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா அல் ஹாஃபில் ஷாஹுல் ஹமீத் தாவூதி ஹசரத் அவர்கள் சங்கை செய்யப்படுகின்றார்கள். கருத்துரை வழங்கிய உலமா பெருமக்கள் மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி முஃப்தி நௌஷாத் அலி தாவூதி ஹசரத் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். மௌலானா காரி முஃப்தி முகமது பிலால் தாவூதி ஹசரத் அவர்கள் சங்கை செய்யப்படுகின்றார்கள். மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி ஜாஃபர் சாதி ஹசரத் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி முகமது ஹஃபீல் தாவூதி ஹசரத் அவர்கள் சங்கை செய்யப்படுகின்றார்கள்.
மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி முஃப்தி MS சஃபியுல்லா கான் தாவூதி ஹசரத் அவர்கள் சங்கை செய்யப்படுகின்றார்கள். மற்றும் தாவூதி அரபிக் கல்லூரியின் பேராசிரியர்கள் மௌலானா ஹுசைன் அஹமது தாவூதி ஹசரத் அவர்கள் சங்கை செய்யப்படுகின்றார்கள். மௌலானா தாவூதி அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா அஸ்ஹருத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்கள் சங்கை செய்யப்படுகின்றார்கள். மௌலானா நஜீப் முகமது தாவூதி பாக்கவி ஹசரத் அவர்கள் சங்கை செய்யப்படுகின்றார்கள். மௌலானா அனஸ் தாவூதி ஹசரத் அவர்கள் சங்கை செய்யப்படுகின்றார்கள். மௌலானா முகமது இப்ராஹிம் தாவூதி ஹசரத் அவர்கள் கண்ணியம் செய்யப்படுகின்றார்கள். அடுத்து எல்லாம் வந்துட்டாங்களா? ஹுசைன் பிரபர் சார் யாக்குபஸ் ஹாரூன் தாவூதி திரும்ப சொல்லுவாங்க தான் இருக்காரு. எங்குது கருத்துரை நிகழ்த்திய முகமது பிலால் தாவூதி ஹசரத் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். பிலால் தாவூதி அதாவது வந்துங்களா புரட்சி பேச்சாளர். அதோட தானே அது முன்னாடி வண்டி வச்சு அதான் ஃபஸ்ட்டு துவாக்கு எடுத்து துவா முடிச்சு துவா எனக்கு என்ன அது பேர் லிஸ்ட்டுங்கள இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது தாவூதி அரபிக் கல்லூரியின் ஊழியராக சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது சிறப்பு கௌரவம் செய்யப்படுகின்றது. முதலாவதாக அப்துல் சத்தார் சாஹிப் அவர்கள், இரண்டாவதாக துரையப்பா அவர்கள், மூன்றாவதாக ஷேக் ஹுசைன் சாஹிப் அவர்கள். அவ்வளோதானே, உங்களுக்கு முன்னாடி வந்துருங்க சீக்கிரம். துவாவுக்கு நன்றி. துவாக்கு முந்தி நன்றி. முடிச்சு வேற யாருக்கு? அவ்வளோதானே, துவாக்கு முந்தி நன்றி. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் நிறைவு கட்டத்துக்கு வந்து விட்டோம். முகமது இப்ராஹிம் தாவூதி ஹசரத் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். இப்பொழுது நாம் துவாவுடைய நேரத்துக்கு வந்து விட்டோம். துவாவுக்கு முன்னதாக நன்றியுரை தாவூதிகள் பேரவையின் மாநில பொருளாளர், பெருந்துறை சுன்னத் வல் ஜமாத்தின் தலைமை இமாம் மௌலானா அல் ஹாஃபில் அல் காரி KS முகமது தாவூதி ஹசரத் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम।